கண்மணி, அன்போட காதல் மாரி யாருமே இல்லை. நான் தான் ஜான். உங்களுக்கு ஒன்று சொன்ன தெரியுமா? ரொம்ப நாளாக மலேசியா போன லவ் பண்ணுகிறேன்னு திடீர்னு ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். துடுப்பு கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாம், உண்மையான கதை சொல்லிட்டா. அவள் லேப்டாப்பில் ஏதோ கேமில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது. அந்த கோவத்தை என் மேலே காமிச்சிட்டுக்கிறா. நான் திடீர்னு வைப்ரேஷனாக ஏதோ ஸ்டேட்டஸுங்க போட்டுன்னு பண்டிகை கொண்டாடின்னு இருந்தேன். என் பொண்டாட்டி கேர்ள் ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்கிறா, அங்கே இருக்கிறா, ஐயோ இருக்கிறா, அவத்தான் எல்லாமே அப்படி இப்படின்னு ஜோராக விளாண்டுக்கிறேன் நான் ஆன்லைன்லேயே. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு எல்லாத்துலேயும் நான் பிளாக் பண்ணிவிட்டு என்னை விட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஒரு நாளாக கவலைப்பட மாட்டேன். யூ நோ, ஐம் அ ப்ளே பாய். ஐம் ஜான், டாக்டர் ஜான். சைடு ஆங்கரில் பார்த்தோன்னாக்கா யாரோ மாதிரி தெரியுவேன். ஸ்ட்ரீட் ஆங்கரில் பார்த்தா வேறு மாதிரி தெரியுவேன். ஷேவிங் பண்ணால் வேறு மாதிரி தெரியுவேன். நான்லாம் ஒருத்தனுக்கு யாருக்கோ ஒருத்திக்கு கவலைப்படவே மாட்டேன். இதுலனா வேறு உலகம் பெருசு. ஃபஸ்ட்டு டாபிக் சொல்லிடுறேன். உலகம் பெருசு. என் தலையில் எவ்வளோ முடிக்குதோ அவ்வளோ பொண்ணுங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஸோ லவ் ஃபெயிலியர்லாம் எங்கே சிப்ஸு? ஓ, ஸ்டெடி ஆங்கல்ல வந்துட்டியா? இந்த சிப்ஸுக்கு தெரியுமா 10 ரூபா? லவ் ஃபெயிலியர்லாம் இந்த ஒரு சிப்ஸு மாதிரி. ஜாலியாக சாப்பிட்டு தூர்பலை தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு பல நாளமாக யோசனை பண்ணுகிறோம். மூஞ்சி இல்லை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுதான் மேட்ரு. நான் இப்போ பிரேசில்லேருந்து ஒரு பொண்ணை இருக்கலான்னுக்கிறேன். ஆனால் ஏதாவது கோளாறு வேலை பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணை இறக்கிடுவேன். கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட வாழுவேன். விட்டு போயிட்டேன்னா நான் நல்லா கவலைப்பட மாட்டாம ப்ளே பாய். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அது, அது இல்லை இது இல்லைன்னு போயினே இருப்பான். வெள்ளி தள்ளி. ஸோ கவலையே இல்லை எனக்கு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா வேற மாதிரி கவலை இல்லை.